ஏறி பார்க்க போய்க்கிறான். ஏன் சாப்பாடு போட்டு பத்தாதுனா பசி எடுத்து ஏறி பார்க்க போய்க்கிறான். ஓ பசி எடுத்து ஏறி பார்க்க போனா படி ஏறி போய்க்கிறான். ஏறி பார்க்க போனா என்ன காசு கிடைக்கும்? ஓ என்ன கிடைக்கும்? இந்த நேரத்துக்கு சுட சுட கிடைக்கும். காசுக்காவது போட்டுடா, சாப்பாடோட பீப் சுகர் வராது. ஓ பரவாயில்ல. இல்லாத பொருளுமா காசு சாப்பிட்டு வந்துக்கிறான். ஓ சாப்பிட்டு வருது. அப்படியே ஏன்னா தாடி சாப்பிட்டு வந்துக்கிறாமா. நம்ம வாமா வச்சிரு உனக்கு. எங்க வைக்கிற? சப்பா அத வச்சவனா அம்மா உனக்கு தான் ஆளு வாங்க. என்னடா நான் சொல்றேமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ ஏமா அவன் சின்ன பிள்ளை என்ன சொல்றான் போய் வச்சிக்கிறியா? அவனா சின்ன பிள்ளை அவன் சொல்றான் உனக்கு வைக்கிறதுக்கு ஆளு நெருங்கிதாமா. எங்க வைக்கிறதுக்கு? அம்மா ஒண்ணு சொல்ல எங்க மாமா ஒரு ஆள் வந்து வணக்கம். சரி மாமா. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஆளு மால கண்ண தோடு மால துணி போட்டுக்கினி மத்தக்கார போடாட்டி தாளக்கார போடாட்டி பொட்டிக்கார போடாட்டி வந்தா பாரு. அவங்கிட்ட வச்சுக்கோ. இப்ப எனக்கு பின்னாடி வந்து வருவா. அவங்கிட்ட ஒரு சமாச்சாரம் வச்சுக்கோ. நாங்களா இந்த மாதிரி ஜாதியில போறோம், இந்த வர்க்கத்துல போறோம் தம்பி. நீங்களா அது பண்றது இல்ல. அம்மா பத்தினி பராசக்தி. அம்மா பத்தினி பராசக்தி. பத்தினி பராசக்தி. முத்தமி ஓம்சக்தி. பத்தினின்றதா 10 பேர் போகலாம். ஏய் அம்மா ராசக்தி ஆண்டார்ட்ட பாப்பாத்துடா. ஒண்ணு மேரி ஒரு நல்ல கம்பளை யாரும் இருக்கறாங்க. ஆமாமா பாத்து நாலு ஊரு கூட சொல்லு. ஆமா ஆண்டார்ட்ட பத்தினா நான் கேள்விப்பட்டத போட்டு போங்க. ஆமா நீ நல்ல பொம்பளன்னு கேள்விப்பட்டமா? ஏமா ஆமாமா இருந்து மாமா போ மாமா. என்ன சொல்லுச்சுனாமா சரி நான் உங்க அப்புறம் போறேன். தாலி வந்து போறேன். இதுதான் இருக்கட்டும். சபை பார்த்தா இது எப்படிப்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி கலச்சமன சபை. திருவாகிய மகாலட்சுமி கோப்பான சபை. எப்பா பாடல 8 மகதேர் வெங்கிரியோ வெங்கிரியோ காரணம் எங்க தலததி ஏன் சுவாமி அன்பால் இழுக்கி பரமத்தால் அடிபட்டு உன்பால் நீ வெட்ட போது இது வந்து என்ன விளக்கம் புரிகிறது? ஒண்ணும் புரியலம்மா. ஒண்ணு புரியல. யாரமா கால்ல போடுவாங்க ஒண்ணும் புரியலம்மா. என்னடா தாஸ் கைமா நான் சொல்கிறேன்மா. என்ன இப்போ தாஸ் உன்னை ஜாக்கெட் புடிச்சா தெரியும். அவன் கம்பெனி. ஐயோ என் தம்பி. ஐயோ சாமி. மாமா ஏன் மாமா? எப்பா இந்த செயலுக்கு அர்த்தம் புரியல. ஒண்ணும் புரியலம்மா. ஆமா வடலூர் கேள்விப்பட்டிருக்க? வடலூர் வடலூர் வடலூர்ல சஞ்சீவன சபை இந்த செயல பத்தி பெருமை பண்றான். எப்படி வீலகசம்? எப்பா அப்போ இந்த செயல பத்தி வள்ளலார் சபையில பெருமை பேசுறார். இந்த செயலை எழுதுறதுக்கு 4 கோடி கொடுத்தாலும் தகாதா? 4 கோடி கொடுத்தாலும் தகாது. ஆமா காரணம் எப்பா இந்த செயலுக்கு விளக்கம் புரியுதா? புரியலமா. 2003 நேத்தமலத்த குக்கந்தார் பரவலக்கினர். அப்போ உமா பார்வதியும் பரமுன பார்வதியும் உலகம் எல்லாம் படியல் விட்டு கைலாயத்தில் அமர்ந்தவர்களா? அப்ப அவர்களுடைய நேரத்தில் ஒரு நாள் தினத்தில் இந்த கைலாய மலையானது
ஆமா கொட்டிக்காரா தூங்காத சாமா மட்டும் போட்டு சாம்பல் எத்தனை மணிக்கு வாங்கினா 4 மணிக்கு எனக்கு எத்தனை மணிக்கு போட பண்ண 5 மணிக்கு 5:45 அதான் சாம்பார் திருக்கோளூருக்கு போக கூட ஓடுறாங்க சரி ஏமா அப்படின்னா உனக்கு எதுவும் குறவாக மாட்டார் மாட்டாரு எப்பவுமே சொல்லிட்டாரு 3000 கூலி கம்மியில அதேதான் பின்ன போடு எப்பா அதே கொடுத்தா போதும் எப்பா பணத்துக்காக ஆட வரல மனுஷனோட குணத்துக்காக ஆட வரும் பணனுக்கு சம்பாதிக்கலாம் நாளைக்கு செலவு பண்ணலாம் இன்னைக்கு கோடி கோடியா கொடுத்தாலும் இன்னைக்கு வயில போகும் போதே செலவு பண்ணலாம் மனிதனோட குணம் கிடைக்குமா கிடைக்காதுமா ஆமா ஒரு விஷயம் கேட்டுக்கோ இந்த அம்மா பொறுத்தளவு பணத்துக்கு ஆசைப்படாது ஆனா ஆட்டன்னு சொன்னா கண்டிப்பா வந்துரும் ஏன் வந்துரும் ஆனா 10 மணிக்கு போன் பண்ணி நான் வரலாம் நல்லா இருக்கும் ஒரு காலம் இந்த தொழில துரோகம் பண்ண மாட்டேன்டா செத்தாலும் இங்கதானே உயிர் போகிறதுக்கு ஒண்ணு போனேன் எல்லாம் பேசுற ஜமா கேட்டாலும் நான் என்னமா பேசுறேன் எனக்கு பேச தெரியுமா சரி அப்ப இந்த கைலாய மலை எழுது அசத கிடிகளை நின்றுதா பரமா பார்த்து பார்வதி காட்டுது அண்டவா எட்டு கமிலாத இந்த கைலாய மலை இந்த அசந்து நிக்கிறது இதுக்கு காரணம் என்ன பார்வதா ஆயல் பாடியிலே உன் அண்ணன் கோபாலகரன் வந்து வருகிறார் அப்ப கோபால மாதிரி வீட்டிலே கால் கை ரெண்டு கீழே திண்டு விட்டு அப்ப கோபால மாதிரி ஒன்று கூடி மத்தாலும் துடுப்புதல் அடித்து விட்டார்கள் அப்ப அடிக்கும் போது அந்த பகவானுக்கு லேசா உதட்டில் காய் ஏற்பட்டது அந்த வலி தாங்க முடியாமல் என்னடா பாக்காமரா என்னடா ஒண்ணு இல்லங்க உட்காரு நாயனா பாத்துல உங்களுக்கு பிடிக்குமா சாமி எப்பா அப்போ பகவானுக்கு உதட்டில் காய் ஏற்பட்டு அந்த வலி தாங்க முடியாமல் தாயாகி அசுவந்த முறையில் படுத்து உறங்கி கொண்டிருந்தாரா அப்போ ஒரு ஈயாகப்பட்டது அந்த புண்ணு சுத்தி வள வந்தது அப்போ அந்த ஈயாகப்பட்டது அந்த புண்ணில் அமர்ந்த உடனே பகவான் வலி தாங்க முடியாமல் லேசா உதட்ட அசிக்க உடனே அப்பேற்பட்ட பகவானுடைய மறுஅவதாரம் கிருஷ்ண அவதாரம் 10 தலை கொண்ட ராவண ஆடு இலங்கையில் இருப்பது அலைமலை இருப்பது ஆதிசேஷன் பள்ளிக்கொள்வது நாராயணமூர்த்தி மார்பல் தங்க மகாலட்சுமி ஆமா திருவாகிய மகாலட்சுமி போன சபை இந்த ஊர் என்ன ஊரு திருவண்ணாமலை மாவட்டம் செங்க வட்டத்தை சார்ந்த நமக்கெல்ல தாய் கிராமம் தாய் திருநாடு மக்களோட சமமான நாடு இங்க குத்தி யாருக்காகப்பா சாந்தாம்மாள் இருந்ததை முன்னிட்டு அவர் 4 மணி அடைய வேண்டாம் சொர்க்கபதி சேர வேண்டாம் ஆயிடுச்சு 4 மணி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு தெரு குத்துமா ஒரு பொண்ணா இந்த பூமியில பண்ண போறதுதான் வேற பொண்ணு எப்பா எவ்வளவு பாவத்தை செய்வது மட்டும்தான் இந்த பூமியில ஒரு பொண்ணா பிறக்க முடியுமா ஆமா அற்புதப்பட்ட ஒரு மனிதர் பிறந்தார் சில காலம் வாழ்ந்தார் பிறகு இரையாகி விட்டார் அதாவது இது பையுலகம் தாயோடைய கர்ப்பப்பை பையுலகம் வாழக்கூடிய இந்த உலகம் பொய்யுலகம் நமக்கு சொந்தமான உலகம் வரும்போது என்ன எடுத்துட்டு வரும் ஒண்ணும் கிடையாதுமா வரும்போது ஒன்றும் கிடையாது ஆமா
வரும்போது தாயாருடைய பன்னீர் கொடுத்து வெட்டி விட்டு இந்த பாறை பிரமத்திலே இருந்த கையை மூடிக்கொண்டு வெளியே வருகிறார். என் தாயோடைய அங்கத்திலிருந்து நான் ஒன்றுமே கொண்டு வரவில்லை அப்படி என்று இரண்டு கரத்தை மூடிக்கொண்டு வருகிறார். அப்போ இந்த உடம்புல காத்து வருகிற தம்பி பேரு புகழ் பணம் சொத்து எல்லா சம்பாதிக்கலாம் எல்லாம் பார்க்கலாம். ஆமாண்டா. அப்போ இந்த உடலை விட்டு உயிர் போயிட்டா ஒண்ணு கிடையாது. அப்போ கடைசி காலத்துல பள்ளிக்கூடத்து போட்டு எடுத்துட்டு போகும்போது என்ன எடுத்து போறேன் நான் போகும்போது வரும்போது ஒண்ணுமே இல்ல போகும்போது கையை விரிச்சு விட்டோமா அண்ணா காவத்து கூட அடிச்சுட்டு தான் விடுறான். ஆமா அப்பேற்பட்ட அம்மா அம்மா உன் சொந்த பந்தத்தை கண்ணகி மதுரையை எரித்தாள் கற்பு கரசி அப்பேற்பட்ட இந்த கலியுகத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் அதோ தமிழ்நாடு நிலத்தை சார்ந்த முத்தாலம்மன் நாடக கொண்டு வந்து இந்த ஒரு நாடகம். ஆமா நாளைக்கு என்ன ஊர் போறோம்? எங்க பண்ருட்டி பக்கம்டா. அப்பேற்பட்ட அம்மா முன்னிட்டு அதோ நாங்க பகவானுடைய பாதத்தை சேரணும் அப்படி உற்றார் அனைவரும் உடம்புக்கு சேர்ந்து அம்மனுக்காக ஒரு நாள் அப்படி இருந்தாலும் அம்மனுடைய பாதத்துக்கும் அமதுடைய தாத்தனுடைய பாதத்துக்கும் மாதா பிதா அதோ குரு ஜெய்வம் அவருடைய பாதத்துக்கும் நாடக ஆசிரியருக்கும் மகாராஷ்டிர நாடசபை உரிமையாளர் ஆயூர் அண்ணா நாடக பேராசிரியர் அதோ திருமலை என்று சொல்லி ஆயூர் அண்ணா அவருடைய பாதத்துக்கும் நாடகம் அமர்க்கும் உமக்கும் இந்த அடியவன் கொட்டான ஓடி விளக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டாபட்டு கிராமத்தை சேர்ந்த நாடக பேராசிரியர் தம்பி நாடக பேராசிரியர் கூடிய ஆண்டாபட்டு மனோகரை சேர்ந்த மனோகர் தெரியாது ஆண்டாபட்டு மனோகர் தெரியாது பாப்பா புரியலமா விளக்க முடியல
பொன்னுருகி பொன்னுரிதான் நாம விளக்க முடியும். புரியாது அதாவது பொண்ணெல்லாம் உருகி பிறந்தவளா இந்த பொன்னுருகி. பொன்னுருகி ஏய், பேசாத. இது பேர் என்ன? பொண்ணு இது பேர் தான் பொண்ணு. பொண்ணு இது பேரு இது பேர் பெண்ணு எல்லாம் பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்கணும். பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல பெண்ணு, பெண்ணு பெண்கள். ஆமா இது பேர் தான் பொண்ணு. பொண்ணு இந்த பொண்ணெல்லாம் உருகி பிறந்தவளா இந்த பொன்னுருகி. பொன்னுருகி 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 ஆஹா இந்த பொண்ணெல்லாம் உருகி பிறந்தபடியினால் ஆமா பொன்னுருகி நான் எப்படி பிறந்தேன்? எப்படி அம்மா எப்பா ஏற்கனவே களத்துல காலத்தில் கலகுதற்கு ஆண்டவர் முடியும். ஆண்டவர்படியான சுபாங்க மன்னனுக்கும் மன்னனுக்கும் என் தாயாக இருக்கும் ஆஹா. ரத்தின மாலாவுக்கும் மாலாவுக்கும் நீண்ட நாட்கள் பிள்ளை என்பது கிடையாது. அவங்க வண்டி ஓட்டுறது ஒழுங்கா ஓட்டிருந்தா புள்ளைக்கு கரெக்டா வந்திருக்கான் மக்காளு கொடுத்த மாதிரி. வண்டி அவர் சரியா ஓட்டிருக்க மாட்டாருமா என்ன வண்டிடா? ரயில் வண்டி டேய், தப்பு தப்பா பேசாதடா. இல்லம்மா நான் சாமிக்கு வைப்பானுங்க. ஆஹா இன்னைக்கு வேஷம் அது நேர்த்தாடுத்து தேவையான வேஷம் அது இல்ல. ஆஹா ஆ? சரி இருட்டு மாமா எப்பா அப்போ ஆ, நீண்ட நாட்கள் பிள்ளைகளாக இருந்தார்களா? இருந்தாங்களா மனசு இருக்கும்போது இருக்கும்போது பழைய முனிவர்களை பார்த்து பார்த்து ஐயா முனிவர்களே முனிவர்களே நாங்கள் மாண்டு விட்டால் ஆண்டு விட்டால் இந்த கலிங்க தசை ஆள்வதற்கு ஆள்வதற்கு எங்களுக்கு ஆண் மகனோ ஆஹா. ஒரு பெண் மகளோ பெண் மகளோ இல்லை என்று சொல்ல சொல்ல கலிங்கம்னா ஆஹா. நீ எதுக்கு அஞ்சாத? அஞ்ச வேண்டாம் உன் நாட்டிலே ஒரு பொன்னியாக செய். ஒரு பொன்னியாகம் செய் ஆமா ஆஹா. அப்படி யாகத்தை செய்தால் செய்தால் அந்த யாகத்திலே உனக்கு ஒரு பலன் கிடைக்கும். பலன் கிடைக்கும் அப்படி வார்த்தை சிறுமை கொண்டு ஆஹா. அப்புறம் தங்கத்தை கூட கோடியாக கொட்டு கொட்டி உன் யாகத்தை செய்தால் செய்தால் அந்த யாகத்துல ஒரு பலன் கிடைக்கும். ஆஹா. அப்படி வார்த்தை சிறுமை கொண்டு கொண்டு எங்க அப்பா என்ன சொன்னார்? ஆ. சொல்லு. இரு. பல முனிவர்களை கூட்டி ஒரு யாகமது செய்ய எதற்காகி அப்ப பல முனிவர்களை கொண்டு வந்து கொண்டு வந்து என் நாட்டில ஒரு புத்திரகாந்தி யாகம் பொன்னியாக செய்தார். பொன் யாகத்தை செய்கின்றார் அப்படி யாகம் செய்யும் போது ஆஹா. அந்த யாகத்தில் ஒரு பலனுமே கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை. அப்படி இல்லாத காரணத்தால் காரணத்தினால் மனசோர்ந்து சோர்ந்து முகவாடி வாடி யாகத்தில் அருகாமல் இருக்கின்ற போது இருக்கின்ற போது அதாவது ஆஹா. வருடத்துக்கு ஒரு முறை ஆஹா. நகர வளர்ந்து பழக்கம். யாருக்கு தேவலோகத்தை ஆண்டு ஒரு மணி தேவேந்திரனும் இந்திரமேகப்பட்டது. இந்திராணி அம்மையாருக்கால் ஆமா ஆஹா. அப்போ இந்திராமன் பார்த்து பார்த்து ஆண்டவா ஆண்டவா பூலோகத்தில் ஒரு பெருத்த மன்னனாகப்பட்டவர் மன்னவர் இப்பேற்பட்ட தங்கத்தை கூட கூடியாக கொட்டி கொட்டி யாகத்தை செய்கிறாரு. செய்கிறாரு ஒரு பலனுமே கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை அப்படின்னு ஆஹா. அந்த அம்மா என்ன செய்யறது? ஆ. ஒரு சொர்ணமாலையை கொண்டு எப்பா அம்மா அப்ப இந்திராமன் ஓடி வந்து ஓடி வந்து தன் கழுத்தில் இருக்கிற ஒரு சொர்ணமாலை கலட்டி கழட்டி அந்த யாகத்துல போட்ட உடனே போட்ட உடனே ஒரு பொன்னிலை உருவானதா இப்படி ஆ. அழகான ஒரு பொன்சிலை தோட்டம் வளர்த்தது. ஆஹா. அப்ப மும்மூர்த்தி தேவர் ஓடி வந்தார். ஓடி வந்தார் யாரும் ஆ. சிவபெருமான் சிவபெருமான் பிரம்மதேவன் பிரம்மதேவன் அதோ மாலாய மாலாயக்கண்ணன் கண்ணன் மும்மூர்த்தி தேவர் ஓடி ஓடி வந்து வந்து ஐயா ஆ. சுபாங்க மன்னா மன்னா இந்த பொன் சிலை சிலை தேவலோகத்தில் கிடைக்க வேண்டிய சிலை. சிலை ஐயா பேசாதா? பேசாதீங்க, இருங்க. தேவ உலகத்தில் கிடைக்க வேண்டிய சிலை சிலை உன் யாகத்தில் எடுத்து விட்டது. ஆஹா. இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்லை. அடடா அதுதான். இந்த பொன் சிலை பார்த்தா பார்த்தா. அப்படின்னு ஆஹா. இந்த பொன் சிலைக்கு உயிரை கொடுத்தா கொடுத்தார். எவ்வளவு இருக்குமோ இருக்கா அப்படின்னு ஆஹா. மும்மூர்த்தி கத்தார் ஒன்று கூடி கூடி அதுக்கு உயிர்ப்பு கொடுத்தாங்களா? கொடுத்தார்களா? ஆமா. ஆஹா. அப்ப உயிர்ப்பு கொடுத்த உடனே கொடுத்த உடனே 16 வயது மங்கியாக இந்த
பொண்ணுக்கு பிறந்தேன். இருந்தீங்க. ஆமா. ஆஹா. ஏற்கனவே காலத்துல பத்தினி பாஞ்சாலி பிறந்தாள். பிறந்தாள். ஞானசேகரன் உபயாசம் சொல்ல முடியாது. ஆஹா. அப்போ அந்த யாகத்திலே யாகத்தை. பாஞ்சால நாட்டு ஆண்டு வரும் முடியும். ஆண்டு வரும் முடியாது. பாஞ்சால மன்னனுக்கும் ஆஹா. அத கோயில எம்மிருக்கும் அப்படியே இருக்கா? உத்தரகாமத்து யாகம் செய்யும்போது செய்யும்போது அக்னியில் பிறந்தாள் அந்த பாஞ்சாலி. பாஞ்சாலி. நானும் யாகத்தில் பிறந்தவன். பிறந்தங்க. நாங்க 2 பேர் தான் யாகத்துல பிறந்த பொண்ணு. ஓஹோ. இது பொண்ணு. ஆ. ஆ? ஆமா. எப்படி ஆமா. என்ன எதுக்கா? எதுக்கா? என்ன சொல்ல ஆடுறேன்? நான் தான் ஆடுறேன். அடுத்த பொண்ணு நீ அவன் உயிரோடு அப்போ யாகத்தில் 16வது மகிழாக பிறந்து பிறந்து இது பொன்னெல்லாம் உருகி பிரதமர் பிறந்தபடியினால் பொன்னுருகி ராமன் தெரிந்தார். பொன்னுருகி. ஆமா. ஆஹா. இதோ இந்திராமன் ஓடி வந்து ஓடி வந்து நான் கையில் இருக்கப்படி பொண்ணு சொன்னமால சொர்ணமாலை கேட்டு யாகத்தில் பொட்டனா போட்டபடியினால் சொர்ணமாலா சொர்ணமாலா சுபாங்க மன்னனுக்கும் ஆஹா. கத்தின மாலாவுக்கும் மாலாவுக்கும் இனிமேல் இது வளர்ப்பங்களா வளர போகுது. ஆஹா. அதனால் சுபாங்கனி சுபாங்கனி எனக்கு 3 நாமதேயம். ஓ அம்மாவுக்கு நீ 3 ஏய், பேர் 3மா 5 15 வர போவாத. நாமதேயம் 3 என்னடா பாவம் எங்கனா ஏர்ல முள்ளு வெட்டலாம் போல பாப்பா ஏழு முள்ளு வெட்டணும் பாவா. அப்போ ஆஹா 16வது மகிழாக பிறந்து பொன்னுருகி சொர்ணமாலா சுபாங்கனி ஆமா 3 ஒரு பேர் ராமத்தை வைத்து அவர் என்ன சொல்ல இருந்தார்? ஆஹா எங்க அப்பா எந்த ஒரு குறையில்லாம வளர்த்து வந்தார். வளர்த்து வருகிறார். ஆஹா அப்போ ஒரு தினத்தில் எனக்கு நந்தவனம் சுத்தி பார்க்க ஆசை. ஆசை. அப்போ நந்தவனம் போயிட்டு வர போயிட்டு வரப்பா. அப்படி சொன்னோன்னு ஆஹா அம்மா எம்மா நீயே தவம் இருந்து யாகத்துல பிறந்த பொண்ணாச்சு, இந்த பொண்ணாச்சு நீ கன்னி பொண்ணாச்சு, காட்டுக்கெல்லாம் போவாத போவாத அப்படி சொன்னோன்னு சொன்னோன்னு அடம்பிடித்து அழுது ஆஹா சரி இருப்பது ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணு தானே. சரி போயிட்டு வா ஆஹா. தனியா போவாத ஆ அப்படின்னு ரதத்தை சிங்காரித்து சிங்காரித்து சாதி பெண்களோடு ஆஹா அழைத்து போய் வா அழுத்து அப்படி சென்ற உடனே ஆஹா. ரதத்தை சிங்காரித்து சிங்காரித்து சாதி பெண்கள் அழைத்து அழைத்து ரதத்தை அமர்த்தி ஆஹா. குடிச்சு லாசாதான் ஆட்டன ஆட்டுதான் எது கடவாழ்த்தமா குருவின் கடவுள் தூக்கி ஒரு அந்த ஆட்டம் ஆமா அது மனம் எடுத்து ஓட்டு எப்படி உச்சி ஆட்டு வந்தா ஓடுமா எங்க ஓடுது மண்ணு அப்போ அவையும் என்று அவை குரல் விட்டு ஆஹா அப்ப இங்கிருந்து ஒரு ஆடவர் ஓடி வந்தார். ஓடி வந்தார். ஒருவன் கடவாளத்தை பிடித்தார் பிடித்தார். மதத்தை அடக்கி அடக்கி ரதத்தை நிறுத்தினார். நிறுத்தினார். இந்த ஓடிச்சு பாரு ஆமா அதோ உச்சி ஆடும் போது ஓடிச்சே மயக்கமா இருந்து யார் பெறப்பட்ட மன்னர் என்று பார்த்தா பார்த்தா. அவர் முகம் எப்பேற்பட்ட முகம் வெளிவந்தார். எவ்வளவு அழகாக இருக்குமோ ஆஹா தன்மை போல அவருடைய முகமாக பட்டது தன்மை அழகாக இருந்தது. ஓ பிரகாசமாக இருக்கின்றது. ஆமா ஆஹா திருமணம் செய்த எப்பேற்பட்ட மன்னர்கள் திருமணம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் மனதில் நினைத்து நினைத்து நந்தவனை சுத்தி பார்த்துட்டு ஆஹா வீட்டுக்கு வந்தா ஆஹா. எங்க அம்மாவுக்கு எதுக்கு சண்டை போட்டுப்பாங்க அதுக்கு எதுக்கு போடுவாங்க? திருப்பணும் அவங்க அப்பா கூட்டிருப்பாரு அவங்க அம்மா வரமாட்டேன்னு அது சொல்லிருப்பாங்க. நேத்து உன் பொண்டாட்டி சண்டை போட்டு அதனால அந்த சண்டை இருக்குமா புத்தி பூரா அங்கேதான் இருக்குமாடா. இல்லம்மா சண்டைனா எதுக்கு வரா அப்பா கூட்டிருப்பாரு அம்மா வரமாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. நேத்து உன் பொண்டாட்டி சண்டை மேல அது மாதிரி கிடையாது. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை. சண்டை என்ன சண்டை? என்ன சண்டைமா எங்க அப்பா நான் சொல்றார் எனக்கு இருப்பது ஒரே ஒரு பொண்ணு. பொண்ணு ஆசைக்கு ஆசையாகவும் கண்ணுக்கு கண்ணாக்க இருக்கிறான். ஆமா என் தங்கச்சி பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் எங்க அப்பா சொல்றாரு. ஓ சொல்றாரு. எங்க அம்மா நான் சொல்றாங்க யார் கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறான் அழகேசன் அழகேசன் அவனுக்கு தான் கொடுப்பேன். ஆஹா. நாளைக்கு அவனுக்கு பொண்ணு கொடுத்தா நாளைக்கு செத்தா சீர் வரும் வரும் எனக்கு வாழ்ந்தா வரிசை வரும். வரும் நாளைக்கு செத்துட்டா செத்துட்டா எனக்கு தாய் வீட்டு கோடி எனக்கு முன்ன வருங்க. என்ன வரும் அதனால என் பொண்ணு அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சண்டை. ஆஹா என்னடா இது 2 பேர் இப்படி மாயிறாங்களே. மாயறாங்களே நாட்டுல பார்த்த மாப்பிள்ளைய திருமணம் செய்ய முடியாது என்று ஆஹா மனதில் சூது வைத்து போயிட்டு 2 பேருமே சண்டை செய்யாதுங்க.
ஆஹா. நீ சொல்ற மாப்பிள்ளை கட்டின அம்மா கஷ்டம் கஷ்டம். அம்மா சொல்ற மாப்பிள்ளை கட்டின அப்பா கஷ்டம் அப்பா கஷ்டம். அதனால் ஆ. 55 தேசத்துக்கு நிருபி எழுதி அனுப்பு. நிறுவி எழுதி அனுப்பு. ராஜா ராஜா சீரத்தில் அமர்த்தும். ஓஹோ. அப்போ ஆ. என் கண்ணுக்கு யாரு அழகா இருக்கின்றாரு ஆஹா. அண்ணன் ஒரு கைத்துல நான் மாலை போடுறேன் அதை போடுற. அண்ணவர் அந்த திருக்கால செய்து வைக்கணும்னு சொன்னேன் ஆஹா. அப்போ 55 தேசத்துக்கு நிருபி எழுதி. அனுப்பி வைக்க ஒண்ணு ஆஹா. எக்கச்சக்கமான யாராலமான ஜனம் ஜனா. இந்த பொண்ணுரி கல்யாணம் பண்றவங்க வந்த ஜனம் யாராலும் யாராலும். இந்த பொண்ணுரி யாரும் திருக்கல்யாணம் செய்யவங்க வந்தவங்க யாராலும் யாராலும். சரி கலிங்கத்தை வந்தார்கள் அதை சாப்பிட வந்தாங்க. ஆஹா. அப்படி வரும்போது பார்த்தா ஆஹா. எப்பா ஆ. கையில மலர் மாலை எடுத்து எடுத்து. இடஜாரி வடஜாரி சுத்தி பாக்குறேன் பாக்குறா. அந்த சபையில நான் பார்த்த ஆளு காணும் காணோம். அப்பதான் ஆஹா. ரதம் ஓட்டி விட்டு ஆ. நிறுத்தி நிறுத்திட்டு. கீழே இறங்கினார் பார்த்து விட்டேன் ஆஹா. ஓட்ட விட்டு மோடி ஓடி. அண்ணன் கைத்துல மாலை போட்டேன் பண்ணிதான் பொண்டாட்டி. ஏய், ஆஹா. அப்ப அவர் யார் ஆ. அங்க தேசத்து ஆண்டவருடைய கருணாபிஷேகன மாலை சுத்திங்க மாலை சூட்டினீங்க. யாருக்கு கருணாபிஷேகனுக்கு. ஆமா ஆஹா. இல்லையா காசுலாபுரத்துல முதல் கல்யாணம் எங்க கல்யாணம் தான் ஆஹா. நம்மளுதுதான். நம்பிட்டான் ஆமாம்மா. ஆமா ஆமா இவன் பேர் பாதி இவன் செலவு பண்ணான் ஆளுக்கு 1.5 முச்சி போட்டாங்க. ஆமா. அப்போ இந்த அஸ்தலாபுரத்துல முதல் கல்யாணம் நிகழ்ச்சி ஆஹா. யார் தலைமையில நடக்குது ஆ, துரியோதனன். துரியோதனன் தலைமையில நடக்குது அப்ப திருமணம் முடிஞ்சு ஆஹா. அம்மா பொண்ணுருகி ஆ. வா நம்மளுடைய நாட்டுக்கு போகலாம் போகலாம். அப்படின்னு சொல்லி சொல்லி. அங்க தேசம் வந்தோம் ஆஹா. அங்க தேசம் வந்து ஒண்ணு வந்த உடனே. அம்மா அம்மா. இனந்தோறும் சிவனை கோரி சட்டாபந்தன் பூஜை செய்வது பழக்கம் வழக்கம். குறித்து ஜலமில்லாத காரணத்தால் தண்ணி இல்ல. அது ஒரு திரும்ப தடாகம் ஆஹா. தடாகம் போய் போயிட்டு. ஒரு குடம் மூணு தண்ணி மொண்டு வா தண்ணி கொண்டு வா. அப்படின்னு சொல்லு ஆஹா. தண்ணி மூண்டு மொண்டு ஆஹா. கரமலை வச்சுட்டு வச்சுட்டு. தூக்குறேன் என்னால தூக்க முடியல ஏன்னா தூக்கி உனக்கு பழக்கம் இல்லையே. குடத்தை பிடிச்சிட்டு முன்ன கை பிடிக்கத்தாது கால் பிடிக்கத்தாது எல்லா வேலையோட காலேஜ் பண்ணி வாங்கிடுச்சு இந்த பெண்ணை வேலை செஞ்சுதான் உனக்கு தெரியும். நான் வேலை கூட செய்யல பாடசாலை சென்றாலும் என்ன பேக்கிறது ஒரு பேக் வருவா பேக்கு வருவா. உனக்கு ஒரு பேக் எடுக்குது, அது ஒரு பேக்கு. ஆமா ஆஹா. அப்போ ஆ. மண்பாடு தூக்க முடியுமா தூக்க முடியல. சத்த நேரம் கொலைக்கலாம் வந்திருப்போம் ஆஹா. யாரு வருகிறான்னு பார்த்தா பார்த்தா. அசாதி பெண்கள் ஓடி வந்தார் ஓடி வந்தார்கள். அம்மா இந்த குடத்தை தூக்குங்க ரொம்ப நேரம் கேட்கிறேன் ஆஹா. அவன் சொல்லு ஆ. அந்த அம்மா ஓடி வந்து குடத்தை குனிஞ்சு தூக்குவோம் தூக்கமா. என் தாலி உள்ளேச்சு பாரு ஆமா. ஓடி வெளியே வந்து போச்சு வெளியே வந்து போச்சு. என்னையும் பாக்குறாங்க தாலியும் பாக்குறாங்க மஞ்சாக்காரம் பாக்குறாங்க ஆஹா. குடத்தை தூக்கல தூக்க முடியல. ஏம்மா ஆ. இந்த உன்னை பார்த்து அந்த நாட்டுக்கு புதுசா இருக்கிற ஆஹா. கைத்துல கூட அந்த தாலி கரு ஈரம் காயில ஈரங்காயில. யாருடைய பொண்ணு யாரு கல்யாணம் பண்ணிக்கிறா ஆஹா. ஏம்மா ஆ. நான் கலிங்க தேசத்தை ஆண்டவருடைய கலிங்க சுபாங்கமா நினைக்கும் ஆஹா. ரத்தனமாலாக்கு மகளா பிறந்து பிறந்து. இது அங்க தேசத்தை ஆண்டவர் ஆஹா. கருணாபிஷேகன மகளா சூட்டிருக்கின்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னதான் சொன்னதான். அது பாதி பாதி சண்டாளி. அது சதிகாரி. அது சரியாயி. ஒரு சத்திரக்கு மகளாக நீ பிறந்து பிறந்து. ஒரு இழுகுலத்துல திருமணம் செய்து விட்டாயே அது விட்டாயே. அவன் எப்படி விட்டாள் ஆ. இந்த தடாகம் யாரு மலைக்குடி தடாகம் ஆ. இது எங்களை போல சத்திர மலைக்குடி தடாகம் தடாகா. அவன் ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி ஜாதி. ரதி வளர்க்கப்பட்ட பிள்ளை சுதம் பொங்கவன் ஆ. தேரோட்டு மைந்தன் மகன். அவன் கம்மாளை ஆஹா. அவன் பொண்டாட்டி வந்து தண்ணி போடலாமா ஆ. அப்படி அடியே தோணுமா அடிச்சு அடித்து. முளைக்கால பிடிச்சு கை பிடிச்சு தள்ளிட்டான் அப்ப ஐந்து சிந்தனை நாடி வந்து ஆஹா. என் கணவரை பார்த்தேன் ஆஹா. எங்க அங்க. நான் கேட்கிற கேள்வி தகுந்த பதில் சொல்லு பதில் சொல்லு. நீ ஏழாவது ஜாதிக்கு கீழான ஜாதியா ஆமா. ரஜினி வளர்க்கப்பட்ட ஆமா. சுதம் பொங்கலாம் ஆமா. தேரோட்டு மைந்தனா ஆமா. அப்படின்னு கேட்டோடு ஆமா என்று மௌச்சாத்தார் ஆமா. அட பாடு ஆ. அட சண்டாளா ஐயோ. நீ நல்லா இருப்பியோ யாரு என்னையா? நாசமா போவியோ யாரு கேக்குறா? என் வாய்க்கெல்லாம் பாலாளாக்கி இருக்கட பாவி சண்டாளா ஏதும் பண்ணலையே உன்னை. அவர் கேட்கிறா அவரை கேக்குறியா? ஆமா ஆஹா. நான் ஒரு சத்திரக்கு மகளாக நான் பிறந்து பிறந்து. ஒரு இழுகுலத்துல திருமணம் செய்து விட்டேனே அப்படின்னு என் வாழ்நாளெல்லாம் பாலாளர்களுடைய படுவாய் பாவி. ஆயாவாணி பூபதாவிய ஆஹா. உன்னிடத்தில் வாழ் மற்றும் சக்தி செய்து சேர்த்து சேர்த்துட்டு. ஆமா ஆஹா. ஏயா தாயார் மணி நாடி ஆஹா. அங்கேயும் இடம் கொடுக்கல ஆஹா. நேரா பிரியாதல் ஓடி வந்தேன் ஆமா. கர்ணோட வாய மாட்டேன் வாழ மாட்டேன். காரணம் கேட்கல கேட்காத. அப்போ ஆ. அச்சனாபுரத்துக்கு அங்க தேசத்துக்கு மத்தியில் ஒரு குடிசை மலை ஏற்படுத்தி ஏற்படுத்தி. அங்க தங்கி ஆஹா. சில விதியின் வசத்தால் ஆஹா. ஒரு பிள்ளையை பயன்படுத்தி விட்டு ஓஹோ. ஒரு பிள்ளை. ஆ, ஆஹா. அப்போ அவருடைய பேர் தான் ஆஹா. விஸ்வகேது விஸ்வகேது. பிள்ளையோடு ஆஹா. அழைத்து இருக்கின்ற ஆ. அதனால் ஆ. இன்னைக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது ஆஹா. தாய் விட்டு சேதணும் சீதனா. சுந்தர தாய் இருக்கிறான் அங்க கொண்டு வர மாட்டேன் இதோ பொன்னுரி அம்மன். ஆஃப் பண்றதா பொன்னுரி